வாங்க மிஸ்டர் மோகன். ஐ எம் குல்கர்னி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த்ரில் பப்ளிசிட்டிஸ். தமிழ்நாட்டிலே சிறந்த தம்பதிகளில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்க படம் பத்திரிகையில் வெளியே இருக்கு. யூ ஆர் இம்மென்ஸ்லி பாப்புலர் நவ். உங்களை எங்க விளம்பரத்துக்கு மாடலா உபயோகப்படுத்திக்கலாம் நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா பயன்படுத்திக்க. முதல்ல 1 மாசத்துக்கு உங்களை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். 15 படங்கள் உங்களை மாடலா வச்சு எடுத்துக்கிறோம். இதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? 1500 ரூபாய் கொடுங்க. மிஸ்டர் மோகன், உங்க பிரகாசமான கண்களுக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம். 2000 கொடுங்க. பளிச்சுன்னு இருக்கிற உங்க பல்வரிசைக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம். 3000 கொடுக்க முடியுமா? உங்க அழகான முடிக்கு இதுக்கு ரெட்டிப்பாவே கேட்கலாம். 6000 கொடுங்க. உங்க ஆண்மையான தோற்றத்துக்கு இன்னும் அதிகமாவே கேட்கலாம். தைரியமா கேளுங்க. 10000 ரூபாய் கொடுங்க சார். போதும். போதாது, 15000 ரூபாய் தரேன். ரொம்ப நன்றி சார். இப்போ நான் கேட்கலாமா? கேளுங்க. உங்க படங்களை சிகரெட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாமா? நீங்க கொடுக்கிற படத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். பிராண்டி விளம்பரத்துக்கு தாராளமா. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. இந்த ஊர்ல உள்ள மற்ற மாடல்கள் எல்லாம் மறுத்து விட்ட போஸ்களை உங்களை வச்சு எடுத்துக்கலாமா? எவ்வளவு மோசமான விளம்பரத்துக்கு நான் சம்மதிக்க தயார். எனக்கு இப்ப பணம் தான் தேவை. 15000. நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே? நீங்க பணத்துல மாற மாட்டீங்களே? ஒரு நாளும் மாற மாட்டேன். நானும் மாற மாட்டேன். ஆல் ரைட். உங்க டிரஸ் எங்க செலவு. உங்க பணத்தை எல்லா படங்களையும் எடுத்த பிறகுதான் தருவோம். ஓகே? ஓகே சார். புருஷனுடைய அந்தஸ்தை பொண்டாட்டிக்கிட்ட நிலநாட்ட போட்ட வேஷம். 15000 ரூபாய் கான்ட்ராக்ட். என் ரோஷத்தை காப்பாற்ற அருமையான சந்தர்ப்பம். இதை விட மோசமான விளம்பரமா இருந்தாலும் போஸ்ட் கொடுக்க தயார்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? அந்தஸ்து நிலநாட்டுறேன்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மையிலேயே உங்க அந்தஸ்து ஊற குறைச்சிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க, உங்க கால்ல வேண்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுடுங்க. ஏன் வேண்டாங்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் உயர போறது உனக்கு பிடிக்கல. என் கொடி பறக்க போறது உனக்கு பொறுக்கல. பறக்க போறது கொடி இல்ல, உங்க மானம் மரியாதை. மானம் மரியாதை இதெல்லாம் பணத்தினுடைய பல்லக்கு தூக்கிகள்னு எனக்கு நல்லா தெரியும். நாய் வித்த காசு பிழைக்கிறது இல்ல, மீன் வித்த காசு நாடுறது இல்ல. டேய், மீன் வித்த காசு வேலை நாராம இருக்கலாம்டா. ஆனா நீ கொடுத்துருக்கிற விளம்பரம் அது நிச்சயமா உன் பேரை நாரடிக்க தாண்டா போகுது. நான் அந்த படத்தை பார்த்தேன். குடிக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறியே, இந்த படுபாதகத்தை செய்ய உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டு வந்திருக்கேன். குடிச்சுட்டா வந்திருக்கேன். டேய், இந்த ஏகாம்பரம் குடும்பத்துக்கு 4 காசு சேர்த்து வைக்காம இருக்கலாம்டா. ஆனா 4 பேர் மதிக்கக்கூடிய நல்ல பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அப்படி சேர்த்து வச்ச பேரை ஒரே விளம்பரத்துல கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டா. பணங்கிற அச்சல தான் இந்த பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உன் மனைவி கிட்ட நீ முரண்டு பிடிச்ச போது ஆண்ட கௌரவத்துக்காக தான் போராடுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ செய்து வந்த காரியத்தை பார்க்கும்போது தான்ற அகம்பாவத்தில் செஞ்சிருக்க நல்லா தெரியுதுடா. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே வெக்கமா இருக்கு. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். போட ராதா, வா உட்கார். நான் வேலை பார்க்கிற கம்பெனியில ஹிந்தி விளம்பர படம் எடுக்க போறாங்க. அதுல நான் பேசி நடிக்க போறேன். நிறைய பணம் கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து ஹிந்தி டியூஷன் ஆரம்பிச்சுக்கலாம். हिंदी சொல்லி தர எனக்கு யோகியதை இல்லை. आपको हिंदी सिखाने के लिए मुझे योग्यता नहीं है. அப்படியா சொல்ற? சத்தியமா அவன் என் புருஷன் இல்ல. மைத்துனா மகாபலி அவங்களா இல்லையா? இருக்கா. வாங்க வாங்க விசாரிங்க. ஏப்பா நீயோ இவங்களோட புருஷன் புருஷன் சொல்ற, அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. ஆமா, உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? வெளியில மழை பெய்யறத பாத்துட்டு வந்துட்டா. கொஞ்சம் இருங்க. மாமியோட புருஷன் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாரே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். காரணம் என்ன விட்டுட்டா நான் ஓடிடுவேன். இல்லப்பா,
நம்ம ஆள் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. சொல்லி கொடுத்தா மறந்துட்டு பெய்மையை முடிக்கிறான் அவன். நீ சொல்லி கொடுத்தவன் அதனாலதான் முழிக்கிறான். நான் சமாளிக்கிறேன். என்ன இது? என்ன நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? இவனை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இவரை போய் அன்னபூர்ணியோட புருஷன் சொல்றீங்க. எதை கேட்டாலும் முடிக்கிறாரு. கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா அது கூட சொல்ல தெரியல. அந்த கட்டளை வரவனுக்கு நேற்று கல்யாணம் நடந்திருந்தா தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா மாப்பிள்ளை எப்படி பதில் சொல்லுவாரு? பாவம். உங்க கல்யாணம் என்ன வெளியில தெரியுற மாதிரி நடந்துச்சா? உன் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு கேவலமா நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லியா? சொல்றேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாதராத்திரில கும்மனு இருட்டுல குப்பனை இவனை தூக்கின்னு போய் யாருக்குமே தெரியாம கோவில வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் எங்க இது வெளியில சொன்னா குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக என் மாப்பிள்ள வெளியிலேயே சொல்லாம மனசுல வச்சு புதைச்சிட்டு இருக்க. என்ன ஐயா கொஞ்சம் இருங்க. சாமா யாத்துக்காரன் என்ன விட்டு ஓடி போனதுக்கு காரணம் என்னன்னு இவனை பார்த்து கேட்டேன். பதில் சொல்ல முடியல. முழின்னு முழிச்சான். அது ஏன்? அதானே உண்மையான புருஷனா இருந்தா சொல்லி இருக்கணுமே. ஆனால் ரொம்ப முடிச்சிருக்கான் இவன். அது காரணம் இருக்கு. கல்யாணம் ஆன உடனே புருஷன் ஒரு நாள் சமைக்கணும், அண்ணங்கார ஒரு நாள் சமைக்கணும். அவங்க கண்டிஷன் போட்டாங்க. அவர் ரோஷக்காரர் பொறுக்க முடியல ஓடி போயிட்டாரு. மானம் கட்டவன் இங்கே இருக்கான். அதே வெளியில சொன்னா எங்க குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக பேசாம இருக்காரு. குடும்பம் மானம் ஒன்றே அவருக்கு லட்சியம். ஆனாலும் ரொம்ப மானஸ்த. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி கட்டது அந்த பக்கம் திரும்பிக்கா. இப்படி முடிக்கிறான். அவன் எத்த கேட்டாலும் வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவர்தானே உண்மையான கணவர். அதனாலதானே கூட்டிட்டு வந்தோம். சாமா சமாளிக்கிறியா? இருக்கட்டும். ஏண்டா ஆத்துக்காரா, என் உடம்புல ஒரு மச்சம் இருக்கு. அது எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது சொல்லியா? தெரியாது. தெரியும். தமாஷை கிடையாது. முழிக்கிறான். போன வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான். சொல்லுடா சொல்லு. என்ன விட்டுடுங்க. ஐயோ என்னடா பண்றது இப்போ? எனக்கு அவசரமா வேலை இருக்கு. நான் வரேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? ஜில்பா குடுமி எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயார் பண்ணி விட்டீங்க. ஓஹோ நோக்கறட பண்ணே உலகேத்து மண்ணு முருங்கால்வா மறந்து போயிட்டா. பழி வாங்கறேன்னு நினைச்சோம். வெற்றிகரமா தோத்து போயிட்டோம். ஆமா அதுல என்ன பெருமை? வர பொம்பளை கிட்ட தோக்குறதே தொழிலா போச்சுப்பா. இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். உங்ககிட்ட கேட்கலாமா? என்னம்மா கேளுங்க. மச்சம் எங்க இருக்கு? மச்சமா இதோ என் முகத்திலேயே இருக்கு. இது கூட தெரியாம அவனும் குடுமையை கழட்டி கொடுத்துட்டு ஓடுறான். நீங்களும் மகா புத்திசாலிகள். முழின்னு முழிக்கிறேன். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு வந்து சொல்ல வச்சா புருஷன் தானே ஒத்துக்கிறீங்களா? ஐயோ நீ உஷா உன் ஆஸ்கார் ரொம்ப வளர்றார். முதல்ல அவரை எடுத்துட்டு போ. மானம் போகுது. வாங்க ஜில்பா மச்ச கண்ணிக்கு வருகிறேன். ஏண்டி சுஜா இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடி? என்னடி விஷயம்? நம்ம சேல்ஸ் ஆபீசர் ராதா புருஷன் இது வரைக்கும் அவர் மானம் போகும்படிதான் விளம்பர போஸ்ட் கொடுத்தாரு. ஆனா இப்போ ராதா மானமும் சேர்ந்து போகும்படி அதிகமான போஸ்ட் கொடுத்திருக்காரடி. இந்த பேப்பரை பாருடி. ஐயோ கன்றாவி, இப்படிமா விளம்பரம் கொடுப்பாங்க? சாக்கு சைக்கிள குடும்ப பெண்ணு படத்தை இப்படியா போடுறது? அப்போ செய்ய என்னடி? இப்ப அவ சீட்ல இல்ல. இந்த பேப்பர் கொண்டு அவ டேபிள் வச்சிருந்துரு. முதலாளி ரூம்ல இருந்து வருவா. நல்லா பாத்து ரசிக்கட்டும். ஆமாடி. இப்படி ஒரு அசிங்கமான விளம்பரம் வெளியான பின்னால எப்படித்தான் வைக்க இல்லாம வெளியே போறதோ. உனக்கு எனக்கும் அசிங்கமா படுது. ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அத பத்தி கவலையே இல்ல. அவங்களுக்கு எல்லாம் காசு தாண்டி குறி. உடலை விட்டு பழக்கிறவ கூட இப்படி ஒரு பகிரங்க அவமானத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ராதா, தர்மர் செஞ்ச குத்தத்துக்காக உருபாவும் அறியாத பாஞ்சாலி அவமானப்பட்டான். அதே மாதிரி உன் கணவனால நீ அவமானப்படுற. ஆனா அந்த பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காவது அவளுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தான். இன்னைக்கு நான் என்ன உன் பிக் பிரதர்னு சொல்லிக்கிறேனே தவிர உன் மானத்தை என்னால் காப்பாற்ற முடியல. ஐ எம் unable to help you. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க அத்தை. யார் முகத்துல என்னால முழிக்க முடியல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அத்தை, சிரிக்கிறாங்க. என்னம்மா? ஏண்டா உனக்கு மானம் வைக்கிறதே கிடையாதா?
அப்படி இருந்திருந்தா என் தங்கச்சி கல்யாண செலவை நான் ஏத்துக்கிட்டு இருக்கணுமா? என் பொண்டாட்டி செலவு செய்யறத பாத்துக்கிட்டு இருக்கனே. இந்த மானங்கெட்ட வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு விடிவு வரத்தான் போகுது. நான் அத சொல்லலடா. இன்னைக்கு உன் பேரால பேப்பர்ல வெளியாயிருக்கு. அந்த மானங்கெட்ட விளம்பரத்தை பத்தி தான் சொல்ல. இது ஒரு தொழிலடா. அம்மா, இப்ப மரியாதையெல்லாம் செய்யற தொழிலை வச்சு வர்றதில்ல, சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் வருது. ஆமா, அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ செஞ்சதை சொல்றியா? சாக்கடையில விழுந்து புரண்ட எருமை சந்தன மரத்துல வந்து உரசுமா. அந்த மாதிரி ஓ மானத்தை சிரிக்க வச்சதும் இல்லாம இப்ப ராதாவோட மானத்தையும் சிரிக்க வச்சிருக்கியே. இது எந்த வகையிலடா நியாயம்? அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாருடா, இதுல என்ன எழுதிருக்கு பாரு. இந்த விளம்பரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராதா வீதியில தலை காட்ட முடியல. அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நீ செஞ்ச இந்த மானக்கேடான காரியத்தை நினைச்சு நினைச்சு அந்த பொண்ணு குமரி அழலாம். இப்படி வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு உன் கொடி பறக்குதுன்னு சொன்னீங்க. அந்த கொடியில இப்ப என்ன பறக்க தெரியுமா? உன் பிளான் நல்லாவே இருக்கு. உன் திட்டப்படி இந்த ஸ்ரீராம் கம்பெனிய ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியா டெவலப் பண்ண. இந்த 2 லட்சம் ரூபாய் உனக்கு போறலன்னு சொல்லு. உனக்கு வேண்டியது நான் தரேன். உங்களுடைய தாராளமான இந்த உதவிக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். என்ன சார், ஒரு உதவி. என்னம்மா சொல்லு. உங்க செல்வாக்க நான் தப்பா பயன்படுத்த சொல்றதா நீங்க நினைக்கலன்னா சொல்லு. நீ ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தயங்காம சொல்லுமா. சார், என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காத குறைனாலதான் அப்படி ஒரு தரங்கெட்ட விளம்பர கம்பெனில போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. நானும் அவருக்காக எத்தனையோ இடங்கட்ட வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. இப்ப சாதாரண அளவுல இருக்கிற ஸ்ரீராம் கம்பெனி உங்க உதவியால பெரிய அளவுல ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸா வளரப்போகுது. அங்க நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு. கட்டாயம் சொல்றேன். அந்த கம்பெனில பெரிய சம்பளத்துல நல்ல அதிகாரத்தோட இன்ஜினியராக போட சொல்றேன். போதுமா? ரொம்ப நன்றி சார். சார், ஒரு விஷயம். இந்த வேலை ஏன் சிபாரிசாலதான் கிடைச்சதுன்னு என் கணவருக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார், நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். That's all right.